Hello children, welcome back to 4th Standard Maths Unit 5 Money Part 3. In previous class we learnt about exercise 5.1, exercise 5.2 and exercise 5.3. Now we are going to see about exercise 5.4. இப்போ என்ன பார்க்க போறோம்? மணில எப்படி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, பன்னீர்செல்வம் and his three friends went to seashore. They played and took rest. By the time they bought 4 packets of cereals from the seller for 20 rupees. Paneer does not know the cost of one packet. Then he asked his friend. இப்போ பன்னீர்செல்வமும் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்க? கடற்கரைக்கு போறாங்க. ஷீஷோர்னா கடற்கரைக்கு போறாங்க. அவங்க அங்க போய் விளையாண்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு 4 பேக்கெட்ஸ் வந்து சீரியல்ஸ் வாங்குறாங்க. செல்லர் கிட்ட வந்து 20 ருபீஸ் கொடுக்குறாங்க. இப்ப பன்னீர்செல்வத்துக்கு அதோட காஸ்ட் எவ்வளோ, ஒரு பேக்கெட்டோட விலை எவ்வளோ அப்படின்றது தெரியல. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. His friends explained him to find out the cost. இப்போ 4 packets of cereals வந்து 20 rupees. That is 1 packet of cereals 20 divided 4. இப்போ என்ன, ஒரு பேக்கெட்டோட விலை எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் காஸ்ட்ல இருந்து 4 பேக்கெட்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 packet of cereals ஓட காஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்ப 20 divided 4. இப்ப 20 divided 4 எப்படி பண்ணலாம் பாருங்க. 20 divided 4. அப்ப 4 5s are 20. ஓகே, அப்ப ஒரு பாக்கெட்டோட காஸ்ட் எவ்வளோ? 5 rupee. ஓகே. Paneer and his friends have eaten cereals and went to the tea shop. The price of tea was 5 rupees and his friends drank tea and gave 20 to the seller. Paneer does not know the total cost of tea. He asked his friend to explain him. அப்ப திரும்ப என்ன பண்றாங்க? ஒரு டீ ஷாப் போய் டீ குடிக்கிறாங்க. அங்க செல்லர் கிட்ட 20 ருபீஸ் கொடுக்கறாங்க. இப்ப பன்னீருக்கு அந்த டீயோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது தெரியல. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? காஸ்ட் ஆஃப் 1 tea is equal to rupees 5. Cost of 4 tea is equal to 5 into 4. அப்ப cost of 1 tea எவ்வளோ? 5 rupee. எத்தனை பேர் குடிச்சிருக்காங்க? 4 members கொடுத்திருக்காங்க. இப்ப 5 into 4 எவ்வளோ வரும் நமக்கு? Cost of 4 tea is equal to rupees 20. 5 4s are 20. Okay. Find the cost per item if the total cost is given. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட டோட்டல் காஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு ஐட்டத்தோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஒன்று செஞ்சு காமிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு புக்கு கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ? 5. அப்போ 5 புக் இருக்கு. இப்போ 5 புக்கோட ரேட் எவ்வளோ? 250 கொடுத்திருக்காங்க. சரியா? அப்போ 5 புக்ஸோட ரேட்டு rupees 250. அப்போ ஒரு புக்கோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம டோட்டல் காஸ்ட்ல இருந்து நம்பர் ஆஃப் புக்ஸை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு புக்கோட காஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். அப்ப 250 divided 5 is equal to, இப்ப 250 நம்ம 5 ஆல டிவைட் பண்ணணும். இப்ப 250 5 ஆல நம்ம டிவைட் பண்றோம். அப்ப 5 5s are 25. ஓகே, அப்ப 0 ஆயிடும். இந்த 0ல 5 வந்து மல்டிபிள் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? அந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப 1 புக்கோட காஸ்ட் எவ்வளோ? 50 rupees. ஓகே. நெக்ஸ்ட் பல்பு கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 9 கொடுத்திருக்காங்க. அப்ப 9 பல்பு. 9 பல்போட விலை எவ்வளோ? 1350 rupees கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு இதை கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன போடணும்? நம்ம 1350 divided 9 is equal to, என்ன பண்ணணும்? நம்ம 350 நம்ம டிவைட் பண்ணணும். 1350 அப்ப 9 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 9 is 9, பேலன்ஸ் 4. இந்த 5 நம்ம கீழே இருக்கிறோம். 45. 5 9s are 45. அப்ப 0 ஆயிடும். அப்ப இந்த 0ல 9 இதாகாது. அதனால 0 போட்டுக்கிறோம். அப்ப டிவைடட் எவ்வளோ? 150 rupees. ஓகே, அப்ப எவ்வளோ வருது? rupees 150. ஒரு பல்போட விலை 150 rupees. ஓகே. அடுத்து கிளாக் பாருங்க. 6 கொடுத்திருக்காங்க. அதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 1500. இப்ப 1500க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கிளாக்கோட காஸ்ட் கண்டுபிடிக்கணும். 1500 divided 6 is equal to
இப்போ என்ன பண்ணணும் நம்ம 6ஆல் 1500 டிவைட் பண்ணணும். அப்போ 2 6 are 12, பேலன்ஸ் 3, இந்த 0 அப்படியே இறக்கிக்கிறோம். 6 5s are 30, அப்போ 0 ஆகிடும். இப்போ இந்த 0 6ஆல் மல்டிபிள் ஆகாத நல்லா அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ எவ்வளோ வரும்? 250 rupees. ஓகே, அப்போ ஒரு கிளாக்கோட விலை எவ்வளோ? 250 rupees. ஓகே, fill in the following. இங்கே பாருங்க நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஐட்டத்தோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க டாப் கொடுத்துருக்காங்க, ஒரு டாப்போட ரேட் வந்து 8 rupee. அப்போ 25 டாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? ஒன்று கொடுத்து நிறைய கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம? மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ 8 into 25 is equal to 200. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க மார்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு மார்பிளோட ரேட் வந்து கொடுக்கல, நம்பர் ஆஃப் மார்பிள் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 30. இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் காஸ்ட் 210 கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் காஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 30யை டிவைட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் பர் ஐட்டம் கிடச்சிரும் நமக்கு. ஓகே, இப்போ 30யை டிவைட் பண்ணலாம். எப்படி ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இங்கே 0 இருக்கா, இங்கே ஒரு 0 இருக்கா, அந்த 0வை நம்ம கேன்சல் பண்ணிடணும். இந்த 21ல் எத்தனை 3 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 3 எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் வரும். அப்போ 7 3s are 21. ஓகே, அப்போ 7 3s are 21. அப்போ காஸ்ட் ஆஃப் பர் ஐட்டம் எவ்வளோ? 7 rupees. நெக்ஸ்ட் மூணை நீங்க செய்யுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பன்னீர் and his friend spend the amount for cereal 20 and another for tea rupees 20. Also they spent rupees 40 for horse riding. They went home happily. After he went home, he calculated the amount left in 100 rupee. பன்னீர் செல்வமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சீரியல்ஸ் வாங்க 20 ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து டீ வாங்கிறதுக்கு 20 ரூபா ஸ்பெண்ட் பண்ணாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? 40 rupeesக்கு ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் அவர் என்ன பண்ணுறாரு? கேல்குலேட் பண்ணி பார்க்குறாரு. அவர்கிட்ட 100 ரூபா கொண்டு போயிருந்தாரு, அதுலேருந்து எவ்வளோ செலவாயிருக்கு, மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? காஸ்ட் ஆஃப் சீரியல்ஸ் வந்து 20 rupees, காஸ்ட் ஆஃப் டீ வந்து 20 rupees, த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ஹார்ஸ் ரைடிங் 40 rupees. இப்போ நமக்கு இது டோட்டல் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த 100ஆல் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ தான் மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? இப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 20 + 20 40, 40 + 40 80 rupees. ஓகே, இப்போ டோட்டல் அமௌண்ட் வித் பன்னீர் ₹100. அவர்கிட்ட இருந்தது 100 rupee. அமௌண்ட் ஸ்பெண்ட் பை பன்னீர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ செலவு பண்ணாங்க? 80 rupees. பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? 100ல் 80யை மைனஸ் பண்ணாமல் எவ்வளோ கிடைக்கும்? 20 rupees கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் 20 rupees. ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் சம் பாருங்க. நந்தகுமார் ஸ்பெண்ட் த அமௌண்ட் ஆஃப் ₹750 ஃபார் 10 liter பெட்ரோல். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 1 liter பெட்ரோல்? ஓகே, அப்போ நந்தகுமார் வந்து 10 liter பெட்ரோலுக்கு 750 rupees வந்து செலவு பண்ணுறாரு. அப்போ 1 liter பெட்ரோல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நந்தகுமார் ஸ்பெண்ட் த அமௌண்ட் ஃபார் பெட்ரோல் ₹750. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 liter பெட்ரோல் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? நம்ம டோட்டல் காஸ்ட்லேருந்து டோட்டல் லிட்டர் பெட்ரோலை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1 liter பெட்ரோலோட காஸ்ட் கிடச்சிரும். அப்போ 750 / 10. அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம்னா இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, அதை அடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்கும்? நமக்கு 75 இருக்குது. அப்போ ₹75. அப்போ 1 liter பெட்ரோல் 75 rupees. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் 2 பாருங்க. Madhumita bought 8 sweet packets. If one packet cost ₹65, find the cost of 8 packets. அப்போ 8 packet sweet வாங்குறா, 1 packetோட விலை வந்து 65 rupees. அப்போ 8 packetோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1 கொடுத்து நிறைய கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் 1 packet ₹65, காஸ்ட் ஆஃப் 8 packets is equal to 65 into 8. அப்போ மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? காஸ்ட் ஆஃப் 8 packets is equal to 520 rupees. ஓகே, இப்போ 1 கொடுத்து நிறைய கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும், நிறைய கொடுத்து 1 கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணணும். எக்ஸாம்பிள் 3 பாருங்க. செல்வம் went to vegetable market and bought onion for ₹10.50.
and cucumber for 8 rupees 75 paise. If he has given rupees 20 to the shopkeeper, then find the balance amount received by Selvam. அவர் என்ன பண்றாரு, ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கு போறாரு. அங்க ஆனியன் வந்து 10 ரூபி 50 பைஸ்க்கு வாங்குறாரு. குக்கும்பர் வந்து 8 ரூபி 75 ருபீஸ்க்கு வாங்குறாரு. அவர் ஷாப்கீப்பர்ட்ட எவ்வளவு கொடுக்கறாரு, 20 ருபீஸ் கொடுக்கறாரு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு அவருக்கு ஷாப்கீப்பர் கொடுப்பாரு. ஓகே, அப்ப காஸ்ட் ஆஃப் ஆனியன் வந்து 10 ரூபி 50 பைஸ், காஸ்ட் ஆஃப் குக்கும்பர் 8 ரூபி 75 பைஸ். அப்ப என்ன பண்ண, நம்ம ரெண்டோட காஸ்ட் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், டோட்டல் அமௌண்ட்ல இருந்து சப்ராக்ட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுது, ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது பாருங்க எவ்வளவு கிடைக்குது நமக்கு, 0 + 5 5, 5 + 7 12, 12க்கு 2, பேலன்ஸ் 1, 1 + 8 9, அந்த 1 அப்படியே போட்டுரும். அப்ப டோட்டல் காஸ்ட் எவ்வளவு கிடைக்குது, 19 rupees 25 paise கிடைக்குது. The amount given to the shopkeeper, எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காரு, 20 rupees. The amount spent for vegetables, வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு, 19 rupees 25 paise. இப்போ என்ன பண்ணணும், நம்ம மீதி எவ்வளவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ 20ல இருந்து 19 rupees 25 paise நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, 75 paise. ஓகே, Take page number 47, exercise 5.4. See the first sum. Priya bought 20 balloons. If the cost of one balloon is rupees 6, then find the cost of 20 balloons. இப்போ பிரியா வந்து 20 பலூன்ஸ் வந்து வாங்குறா. ஒரு பலூனோட விலை வந்து 6 ரூபாய். அப்ப 20 பலூனோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் number of balloons is equal to 20, cost of one balloon is equal to rupees 6. That is cost of 20 balloons is equal to rupees 20 into 6. இப்ப 1 பலூனோட ரேட் கொடுத்துட்டு 20 பலூன்ஸோட ரேட் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவோம். ஓகே, இப்ப மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 6 0 0, 6 2s are 12. ஓகே, அப்ப rupees 120. That is cost of 20 balloons is equal to 120. ஒன்னு கொடுத்து நிறைய கேட்டாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே, see the second sum. Sindhamani bought 28 chocolate for her birthday. If the cost of a chocolate is rupees 7, then find the total cost of 28 chocolates. இதுவும் first sum மாதிரி தான், நீங்க வீட்ல ஹோம்வொர்க்கா செய்யுங்க. Third sum பாருங்க. Ashok purchased 9 decorative papers at the cost of rupees 450 for his town festival. Find the cost of a decorative paper. அப்ப அசோக் வந்து டவுன் ஃபெஸ்டிவல்க்கு என்ன பண்றாங்க, 9 டெக்கரேட்டிவ் பேப்பர்ஸை வந்து வாங்குறாங்க. எவ்வளோ, rupees 450க்கு. ஓகே, அப்போ ஒரு டெக்கரேட்டிவ் பேப்பரோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நிறைய கொடுத்து ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன் தான் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் பாருங்க. number of decorative papers equal to 9, total cost of decorative papers is equal to rupees 450. That is cost of a decorative paper. அப்போ நிறைய பேப்பரோட ரேட் கொடுத்துட்டு ஒரு பேப்பரோட ரேட் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம டிவைட் தான் பண்ணணும். இப்போ rupees 450 divided 9 டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 450 9ஆல டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இது 9ஆல டிவைட் ஆகாதனால 2 டிஜிட் எடுத்துக்கிறோம். 45ல எத்தனை டைம்ஸ் இருக்கு, 5 டைம்ஸ் இருக்கு. அப்ப 9 5s are 45. அப்ப 0 ஆயிடும். இந்த 0ல 9 டிவைட் ஆகாது, அதனால மேல போட்டுக்கிறோம். அப்ப எவ்வளவு கிடைக்குது, 50 கிடைக்குது. That is cost of a decorative paper is equal to rupees 50. Okay. See the fourth sum. Geetanjali bought 10 pencils at the cost of rupees 70 from the supermarket. Find the cost of a pencil. அப்ப கீதாஞ்சலி என்ன பண்றாங்க, 10 பென்சிலை வந்து 70 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ ஒரு பென்சிலோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தேர்ட் சம் மாதிரியே தான் ஃபோர்த்து சம், இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஓகே, ஃபிஃப்த்து சம் பாருங்க. Kupan bought pencil and pen for rupees 24.50 paise and 6 rupee 50 paise. From his total amount rupees 50, find the total cost of things that he bought. Also find the balance amount. குப்பன் வந்து பென்சிலையும் பெண்ணையும் 24 rupees 50 பைஸுக்கும் 6 rupees 50 பைஸுக்கும் வாங்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 50 rupees கொடுக்குறாங்க. அப்போ அந்த பெண்ணோட பென்சிலோட காஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு கடைக்காரு அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பெண்ணையும் பென்சிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், 50ஆல் சப்ராக்ட் பண்ணோம்னா பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். எக்ஸாம்பிள் 3 மாதிரி தான் இந்த சம்மும் 6th சம்மும், அதை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. ஓகே.
Okay children, in this lesson we saw about exercise 5.4. Next class we will see about exercise 5.5. Okay, study well, do all the homeworks. Thank you children.